ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பூவாறு அப்படிங்கிற பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பூவாறுங்கிறது என்ன அப்படின்னா, கடலும் ஆறும் சேரக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இந்த காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய போட்டிங் சென்டரில் வந்திருக்கோம். நிறைய போட்டிங் சென்டர்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அதில் ஒன்றில் வந்திருக்கிறோம். நிறைய போட்ஸ் இருக்கும். அதில் வந்து எந்த போட் வேணும் சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டரில் தான் விடுவாங்க. இப்போ ஒரு போட்டில் வந்து 4 மெம்பர்ஸ் இல்லை 6 மெம்பர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. இப்போ நாங்கள் 6 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய போட்டில் ஏறி இருக்கிறோம். இப்போ ஏறிட்டும் ஒரு போட்டு கிளம்ப போகுது. எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே மரமாக தான் இருக்கும். சென்டரில் தண்ணி போயிட்டுருக்கு. 2 சைடும் மரமாக தான் இருக்குது. இந்த காடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளாடி போக போக உங்களுக்கு தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும். இது எல்லாமே சைடில் தெரியக்கூடிய எல்லாமே போட்டிங் சென்டர்ஸ். ஒவ்வொரு போட்டிங் சென்டர்ஸ்லேருந்து போட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வருது. பிரிட்ஜு கீழே நம்ம போவோம். இது போயிட்டீங்க அப்படின்னா உள்ளாடி போகும்போது சின்ன அந்த போட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த பாத்து க்ரியேட் ஆகிருக்கும். 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக மரங்கள் நிறையவே இருக்கும். காட்டு மரங்கள் மாதிரியும் இருக்கும், தென்னை மரங்கள் நிறைய இருக்கும். சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சதுப்பு நிலம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும் நமக்கு. நாங்கள் போகும்போது சொல்லிட்டாங்க போட்டில் எழும்பக்கூடாது அப்படின்னாங்க, பேலன்ஸ் கிடைக்காது அப்படின்னாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் உட்காந்து தான் போனோம். இப்போ சில இடங்கள் போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த சைடு வந்து ஊர் இருக்குது, ஊர் மக்கள் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ மற்ற இடங்கள்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதுவும் வந்து கரெக்டாக ஒரு போட் போகிற அளவுக்கு தான் அந்த பாத்து இருந்துச்சு. இந்த வே தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. நிறைய பாத்து இருந்துச்சு. அதில் அவங்க வந்து எந்த பாத்தில் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. இது ஆற்று தண்ணி போகக்கூடிய அந்த பாத்து தான். இது அப்படியே போய் கடலில் போய் அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். அதனால தான் அது வந்து காயல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளாடி போனோம்னா அப்படியே காட்டுக்குள்ளாடி போகிற அதே எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளாடி வந்து சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீவு மாதிரியும் இருக்கும். அது வந்து சில இடங்கள் சுற்றியுமே தண்ணியாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து மரம் அந்த மாதிரி காடு மாதிரி இருக்கும், சுற்றியுமே தண்ணியாக தான் இருக்கும். ஐலாண்ட் மாதிரி கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். இது பெரிய ஏரியா. நம்ம கரெக்டாக அவங்க எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா பீச்சு சைடு தான் போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸில் வந்து ரெஸ்டாரண்ட், இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லையா, அது நிறையவே இருக்கும். இப்போ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் 2-3 இருக்கும் நமக்கு. இப்போ நாங்கள் வந்து அங்கே இறங்கலை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஈவினிங் வந்து 3 o'clock அப்புறம் போகிறதுனால கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4 பக்கம் தான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். மத்தியான டைம் அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சம் நல்லாவே இருக்கும். 6க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க, அந்த பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். இந்த லெஃப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் தான். இது வந்து
இப்போ 1 டேக்கு நம்ம ஸ்டே பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஹவர்ஸ்க்கு நம்ம பே பண்ணி ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே வந்து போட் ஹவுசஸ் தான், நிறைய இருக்கும். கொஞ்சம் அந்த சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். உள்ளாடி ரெஸ்டாரண்ட்டு நிறைய வந்து ஹவுசஸ் நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அந்த சைடு போகலை. இப்போ போயிட்டு நம்ம ரிட்டன் ஒரு சுற்றிட்டு அப்படியே ரிட்டன் வர போகிறோம். இதுலேருந்து டேர்ன் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் போகல. இதுக்கப்புறமா எல்லா போட்ஸுமே வந்து அப்படியே டேர்ன் பண்ணி பீச்சுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனதுனால கரெக்டாக வந்து சன்செட் ஆகக்கூடிய அந்த டைம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து சன் வந்து செட் ஆக போகுது. எங்களை வந்து பீச்சில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து போட்டில் இறக்கி விட்டுட்டு 6 o'clock முன்னாடி நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற டைமையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா 6 o'clock வந்து கரெக்டாக விசில் அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருமே இருக்கக்கூடாது. இங்கே போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. எனக்கு ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பீச், ஒரு சைடு பீச் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிவர் இருக்கும். இந்த ஆறும் கடலும் சேரக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து இது. இப்போ நம்ம வந்து பீச்சில் நின்றுட்டு இருக்கிறோம். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்னோட பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவாருங்கிற பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.